இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் புதிய நடைமுறை. திடீர் மாற்றத்திற்குள்ளாகிய தங்கத்தின் விலை. இன்றைய தங்க நிலவரம். முல்லைத்தீவு A9 வீதியில் விபத்து, ஸ்தலத்திலேயே பலியான இராணுவ வீரர். சக்ரானின் பின்னணியில் இருந்தவருக்கு கோட்டபாய வழங்கிய உயர் பதவி, அம்பலப்படுத்தும் பொன்சேகா. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவசர சந்திப்பில் ஈடுபட்ட ரணில். எரிசக்தி துறைக்கான புதிய ஒழுங்குமுறை ஆணையத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள் எண்ணெய், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு, மசகு எண்ணெய் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி, சுத்திகரிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனை ஆகியவை தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பிற்குள் இயங்கினாலும் அதற்கான விரிவான ஒழுங்குமுறை வழிமுறை எதுவும் இல்லை. தனியார் நிறுவனங்கள் பலவும் பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் பலவும் தொடர்புபடுவதால் இத்துறையில் ஏற்படுகின்ற சவால்களுக்கு தீர்வு காணல், உற்பத்திகளின் தரங்களை அதிகரித்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய தரப்பினர்களின் தேவைகளை பாதுகாப்பதற்காக சுயாதீன, ஆற்றல் மிக்க, பயனுள்ள மற்றும் வினைத்திறனான ஒழுங்குமுறைப்படுத்தல் பொறிமுறைக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து விதைந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் சட்டங்களை தயாரிப்பதற்கும் வலுசக்தி மின்சக்தி அமைச்சின் செயலாளரின் தலைமையிலான குழு ஒன்றை நியமிப்பதற்காக வலுசக்தி மின்சக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில தினங்களாகவே ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையானது குறைவடைந்திருந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் சடுதியாக தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளது. முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும் போதே தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 6,95,120 ரூபாவாக காணப்படுகின்றது. 24 கேரட் தங்க கிராம் 24,520 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 1,96,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 22,480 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 1,79,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 21,460 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 1,71,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. எனினும் தங்க ஆபரணங்களின் விலை இந்த விலைகளில் இருந்து மாற்றமடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் 1,88,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை அங்கு 22 கேரட் தங்க பவுன் 1,73,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முறிகண்டி A9 வீதியில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பார ஊர்தி ஒன்றும் திருமுருகண்டி பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு திரும்ப முற்பட்ட கப்ரக வாகனமும் இன்று காலை நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் கப்ரக வாகனத்தில் பயணித்த இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த இராணுவ வீரரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் ஆலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியாக கூறப்படும் சக்ரான் ஹாசிமை வளர்த்துவிட்டவர் என்று முன்னாள் இராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுரேஷ் ஆலே தற்போது தனக்கும் இந்த விடயத்திற்கும் தொடர்பில்லை என காண்பிக்க முயன்றாலும் அவர் இதில் இருந்து தப்ப முடியாது. நான் பதவியில் இருந்த வேளை அவரை அரசு புலனாய்வு பிரிவில் இருந்து நீக்கினேன். ஜனாதிபதியான பின்னர் கோட்டபாய ராஜபக்ச அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமித்தார்.
சுரேசாலேயின் வலதுகரமான பொனிபேஸ் பெரேரா கிழக்கிற்கு பொறுப்பான இராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். சுரேஷாலே என் மீது அவதூறு தெரிவித்தால் நான் இந்த ஆவணத்தை சமூக ஊடகங்களில் வெளியிடுவேன். அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும். சக்ரான் ஹாசிமுடன் தொடர்பில் இருந்த இவ்வாறான நபர்களே கௌரவம் மிக்க வீரர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் விசேட கூட்டம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த காலாண்டின் பின்னர் இலங்கையுடன் இணைந்து செயற்படக்கூடிய பொருளாதாரம் இருப்பதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அடுத்து நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கம்புர தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபைகளில் பணியாற்றும் 8400 ஊழியர்கள் விரைவில் நிரந்தர நியமனம் பெற்றுத்தருமாறு வலியுறுத்தப்பட்டது. அந்த ஊழியர்களுக்கு மிக விரைவில் நிரந்தர நியமனம் வழங்கி தேவையான பணிகளை செய்து தருவோம் என நம்புகின்றோம். தேர்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பொதுஜன பெரமுன மற்றும் நாம் அனைவரும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவோம் என நம்புகின்றோம். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் யார் என்பது அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.